பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, சங்கீதம் 90வது சங்கீதத்துல 15வது வசனம், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, இங்கே மோசே மன்றாடின ஜெபமாக இந்த சங்கீதம் இருக்கிறது. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கு, எங்களை ஒன்றுமில்லை என்று சொல்லி ஒதுக்கிய நாட்களுக்கு, இவர்கள் ஒன்றுக்கு ஆகாதவர்கள் என்று ஒதுக்கிய அந்த எகிப்து மக்கள் கண்களுக்கு முன்பாக எவ்வளவு நாள் அடிமைப்பட்டிருந்தார்களோ அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் மீட்கும் பொருட்டாக ஆண்டவரிடம் மன்றாடுகிறார் மோசே. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும், எங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த நாட்களுக்கும், நாங்கள் துன்பத்தை கண்ட அந்த அடிமைத்தனத்தின் நிமித்தமாக எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட இன்னல்களுக்கும், அவமானங்களுக்கும், கஷ்டங்களுக்கும், கவலைகளுக்கும் ஈடாக சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி ஒரு வேண்டுதலை ஆண்டவர் பாதத்திலே வைக்கிறார் மோசே. கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர், நம்மளும் அப்படிதான். ஆண்டவரே, எங்க வாழ்நாளிலே நாங்கள் எவ்வளவோ இன்னல்களை அடைந்திருக்கிறோம், எத்தனையோ நாட்கள் நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். அந்த நாட்களுக்கு ஈடாக, நாங்கள் துன்பத்தை கண்ட அந்த வருடங்களுக்கு ஈடாக சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கின்ற வேளையில ஆண்டவர் உங்களுக்கு பதிலளித்து நீங்கள் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வார். எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? ஆமென். நாம் கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்கள், ஆண்டவர்கிட்ட நீங்க கேளுங்க, ஆண்டவரே நாங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய், துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்குறாங்க. எவ்வளவு நாள் நாங்க எங்களுடைய வாழ்க்கையில நாங்க கஷ்டப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, அதற்கு சமானமாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர்கிட்ட கேட்க அழைக்கப்படுகிறோம். நீங்க அப்படி கேட்கக்கூடிய பட்சத்துல அதற்கு சரியா இல்லைங்க, அதை விட அதிகமாய் உங்களை தேவன் மகிழ்ச்சியாக்க, உங்களை சந்தோஷத்தினால் நிரப்ப அவர் நல்லவராக வல்லவராக இருக்கிறார். அவருடைய நீங்க கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? அவர்கிட்ட நீங்க கேளுங்கள். அப்பொழுது உங்களுடைய எல்லா விதமான துன்பங்களுக்கும் சரியா இல்லைங்க, அதை விட அதிகமாக உயர்த்தி நிறைவான வாழ்வுக்களாக நடத்தி செல்வார். கர்த்தர் நம்மோடு கூட நம்மை பலப்படுத்தி நிறைவான வாழ்வுக்களாக நம்ம நடத்தி மகிழ்ச்சியையும் நிறைவையும் தந்து நம்மை பலப்படுத்துவாராக. ஆமென். God bless you.